Hi everyone, welcome to our channel. Free Aari class level 2ல நம்ம இன்னைக்கு class 5 பார்க்க போறோம். ஸோ இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னா நம்ம எப்படி சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 டைப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருவேன். செகண்ட் டைப் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒர்க் எனக்கு சென்ட் பண்ணுச்சிங்கன்னா இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட ஒர்க்கை சென்ட் பண்ணலாம். என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் ஃப்ரீ பிடிஎஃப் சென்ட் பண்ணுவேன், இம்பார்ட்டன்ட் நோட் சென்ட் பண்ணுவேன். அண்ட் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் நான் 10 days ஒன்ஸ் நான் வந்து காண்டாக்ட் பண்ணுவேன். அண்ட் டவுட் கிளியன்ஸ் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிட்டுருவேன். ஸோ மேலே இருக்கிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குரூப்பில் நாங்கள் ஜாயின் பண்ணிவிட்ருவோம். அண்ட் கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் கமெண்ட் பின் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஆஸ் அ பிகினர்ஸாக நம்ம வந்து சீக்வன்ஸ் லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் 1 by 1 நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. இல்லை மேக்ஸிமம் ஒரு 3 எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய சீக்வன்ஸ் நம்ம லோட் பண்ணிட்டோம்னா அது அப்படியே ஒன்று ரெண்டாக வரும். சீக்வன்ஸ் வந்து டபுளாக வரும், இல்லை ட்ரிபிளாக கூட வரும். ஸோ ஒன்றா நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஆஸ் அ பிகினர்ஸாக நீங்கள் கொஞ்சம் ஹேண்ட்லிங் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறையா பஞ்ச் ஆஃப் சீக்வன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்டிங் நோட் போட்டுக்கலாம். அண்ட் ஃபஸ்ட் டைப் வந்து நம்ம சீக்வன்ஸ் வந்து லோட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ செகண்ட் டைப்பில் தான் வந்து நம்ம லோட் பண்ணணும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் நோட் பண்ணோன்னே நீங்கள் ஒரே ஒரு சீக்வன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு குட்டி டிப்ஸ், நம்ம வந்து சீக்வன்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை ஜம்ப் பண்ணி போவோம். ஸோ அதை பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லோவாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு ஸோ உங்களோட நீடலை அந்த ஹோல் இருக்குது தெரியுமா, அந்த ஹோலில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, அந்த ஹோலில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஹேண்ட்லிங் வராது. ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ போக உங்களுக்கு அந்த ஹேண்ட்லிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் அந்த சீக்வன்ஸ் முடிகிற இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டிச் போடணும். ஓகேவா? ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங் நோட் போட்டோம், அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் வச்சோம். அண்ட் அந்த ஹோல்டில் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணோம். அண்ட் அந்த சீக்வன்ஸ் எண்டில் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணோம். அவ்வளோதான். ஓகே, அகெயின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ட்ராக் பண்ணிட்டு அந்த ஹோலில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த ஹேண்ட்லிங் வராது. ஓகேவா? சீக்வன்ஸில் கொஞ்சம் அந்த ஹேண்ட்லிங் வராது. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 3 row கிட்ட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த ஹேண்ட்லிங் வந்துடும். ஓகே, ஸோ இது தான் ப்ராசஸ். நான் சொல்லி கொடுத்த டிப்ஸ்லேயும் நான் பண்ணுற அந்த ஹேண்ட்லிங் மெத்தட்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அண்ட் இது வந்து நம்மளுக்கு எங்கெங்கே யூஸ் ஆகும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ளவுஸில் நம்ம நெக்லைன் பார்டரில் கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். பார்க்குறதுக்கு அவ்வளோ யூனிக்காக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. அண்ட் நம்மளோட ஹேண்டில் பார்டரில், ஓகேவா, ஹேண்டில் அந்த பார்டர் சைடில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது நீங்கள் 2 இதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ப்ளவுஸில் உள்ள நெக்லைனில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அண்ட் ஹேண்ட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் நம்ம வந்து ஜிக்ஸாக் லைன்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் நம்மளோட அந்த கர்வ் லைனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம பீட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த சீக்வன்ஸில் நீங்கள் ஜிக்ஸாக் லைனில் நீங்கள் ட்ரை பண்ணணும். அண்ட் கர்வ் லைன்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸில் ஸ்ட்ரைட் லைனில் 3 to 5 row வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அண்ட் கர்வ் லைனில் அண்ட் ஆல்சோ ஜிக்ஸாக் லைன்லையும் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ எல்லாமே நீங்கள் ஒரு 3 rowக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹேண்ட்லிங் வந்துடும். உங்களுக்கு அந்த 3 rowலே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேலே வேணாம். ஸோ 3 row போட்டுட்டு உங்களுக்கு அந்த ஹேண்ட்லிங் வரலன்னா நீங்கள் 5 row கிட்ட நீங்கள் போட்டால் கூட உங்களுக்கு இன்னும் அந்த ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஹேண்ட்லிங் சூப்பராகவே வரும். ஓகே, இதெல்லாம் எங்களோட ஸ்டூடெண்ட் ஒர்க். ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க 1 by 1 அவ்வளோ கிளியராக கற்றுக் கொடுத்துட்டு தான் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கே நான் வந்து ஆட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் குரூப்பில். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வெரைட்டி ஆஃப் ஃப்ரீ கிளாஸஸும் நான் காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப் அண்ட் ஃப்ரீ லைவ் கிளாஸஸும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம்.
ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருக்குமே என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.